முருகனுக்கு ஃபஸ்ட் டைம் இளநீரில் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் 2வது வாரமாக இன்றைக்கி வந்து நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி வீட்டில் வந்து இளநீ இருந்தனால இளநியையும் வச்சு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டேன். எப்போவுமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இளநீர் எனக்காக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அல்சருக்காக வாங்கி வச்சுருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, இளநீரில் அபிஷேகம் பண்ணணும் முருகனுக்கு, அவரே உடம்ப நல்லா வச்சுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இளநீர் அபிஷேகம் பண்ணினேன். அது எனக்கு ரொம்பவும் திருப்தியாக இருந்துச்சு. ஸோ மற்ற நாளை விட இந்த நாள் ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ அது ஓட்ட போட கூட எனக்கு தெரியல. சும்மா கொத்துன்னு கொத்தி அதில் ஒரு சின்ன வழியாக தான் தண்ணி வந்துச்சு, நல்லாவே வரல. அப்புறம் என்ன பண்ணேன், மறுபடியும் ஒரு கிளாஸில் அந்த தண்ணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இந்த அபிஷேகம் வந்து எனக்கு ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே முருகனுக்கு தனியாக வச்சுருக்க ஒரு குடத்துல அந்த தண்ணி யூஸ் பண்ணாமல் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்போம்ல, அதில் தான் அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி திருப்திகரமாக அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகருக்குன்னு தனியாக ஒரு புது டவல் வச்சுருக்கேன். இந்த டவலில் தான் வந்து அபிஷேகம் பண்ணோன்னே தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் தனியாக அதுக்குன்னு ஒரு டவல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு ஆராதனையெல்லாம் காட்டியாச்சு. இன்றைக்கி பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா திணை பொங்கல் வந்து செஞ்சு பிரசாதமாக வச்சேன். ஸோ செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் நன்றாக போட்டு முடிச்சாச்சு.